ஒரு டீசென்டான பட்ஜெட்டில் ஒரு டீட்டெயிலான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த செட்டப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருந்து வந்திருக்காரு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஆடியோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக மட்டும் வந்திருந்தாரு. ஸோ இவருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண காம்பனென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மன் கார்டோட ஃபிட் 6CF அப்படின்ற ஒரு காம்பனென்ட் ஃபார் த ஃப்ரண்ட். அகைன் ரியருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதே காம்பனென்ட் தான் ட்ரைவ் பண்ணியிருக்கும். பிராண்டோட ஸ்பெஷல் அண்ட் ஸ்பீக்கரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா லைக் ஈவன் எவ்ரி பிராண்ட் ஹஸ் அ செப்பரேட் சிக்னேச்சர்ஸ் இருக்கு. லைக் ஒரு ஃபோக்கல் அப்படின்ட்டு இட் வில் பி பிரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு வேரி ஆஃப் பிராண்டிங் சிக்னேச்சர் இருக்கு. ஸோ இந்த பிராண்ட்ல வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு வார்மான ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு செப்பரேட் சிக்னேச்சர் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு வார்மான ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ மிட் பேஸோட எஸ்கியூ வந்து ரொம்ப டைட்டா உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாலும் நல்ல ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த காம்பனென்ட்ல கிடைக்குது. ஸோ மிட் பேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த காம்பனென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ் ஒரு ஐரிஸ் சர்டிஃபைட் காம்பனென்ட்னுமே சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு காம்பனென்ட்டும் டிரைவ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னேச்சர் என்னன்னா ஆடிசனோட ஒரு 4.3 அப்படின்ற ஒரு டி கிளாஸ் டிரைவர் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்கும் டு டிரைவர் செப்பரேட் 2 காம்பனென்ட்ஸ் அலோன். இந்த ஆம்பிளிஃபையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி கிளாஸ். ஸோ அப் டு உங்களுக்கு ஒரு 4 ohms காம்பனென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு உங்களுக்கு 85 வாட்டுக்கும் 2 ohms காம்பனென்ட் அப் டு வந்து உங்களுக்கு 120 வாட்டுக்கும் டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆம்பிளிஃபையர்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம பிரிட்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாடன் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல வந்து OFC கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஃபார் த ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 கேஜ் வயர்ஸும் அண்ட் தென் உங்களுக்கு ஃபார் த மெயின் வாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கேஜ்ல ஹெவியா வரக்கூடிய OFC கேபிள்ஸுமே யூஸ் பண்ணிருக்கோம். கேபிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த மாதிரியான ஆடியோ டிரைவ் பண்ணும்போது ஆடியோ த்ரூ பண்றதே கேபிள் தான். ஸோ கேபிள் வைஸ் வந்தீங்கன்னா எந்த வகையில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு OFC கேபிள் இந்த வண்டியில் ஆட் ஓவர் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஆர்டெக்ஸோட CCS சர்டிஃபைடுக்கான டேம்பிங் சொல்யூஷன்ஸ்மே இதில் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஃபார் செட் ஆஃப் 4 டோர்ஸுக்குமே லேயர் 1 லேயர் 2 அப்படின்ற கான்செப்ட்ல வந்து நம்ம 2 லேயர்ஸ் ஆஃப் டேம்பிங் ப்ராசஸ்மே பண்ணிருக்கோம். ஸோ டேம்பிங் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளில இருந்து வரக்கூடிய அவுட் சைட் நாய்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இன்சைட்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய வைப்ரேஷனை கட் ஆஃப் பண்றதுக்கும் அந்த நல்ல டீடைலான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் டேம்பிங் சொல்யூஷன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆர்டெக்ஸோட கேலியம் ஸோ CCS சர்டிஃபைட் டேம்பிங் ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ என்னதான் நம்ம இந்த மாதிரியான ஆடியோ அப்டேட் பண்ணாலும் அது ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆடியோ த்ரூ பண்றதுக்கு கண்டிப்பா சப்வூஃபர் என்ற ஒரு விஷயம் ரொம்ப மஸ்ட். ஸோ அதனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிசனோட APBX10AS2 அப்படின்ற ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் வந்து இதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ சப்வூஃபரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு உங்களுக்கு 800 வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த நல்ல டைட் கன்சீல்டான ஒரு பாக்ஸோடையும் கிடைக்கும். ஒரு டி கிளாஸ் ஆம்பிளிஃபையருமே இன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க. பேஸ் வந்து எந்த வகையிலும் உங்களுக்கு டிஸ்டார்ட் ஆகாம ஒரு கிளீனான ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சப்வூஃபர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ அதில் எந்த வகையிலும் ஒரு காம்ப்ரமைஸ் வேண்டாம். ஸோ உங்க வண்டிக்கும் இந்த மாதிரியான ஹை அண்ட் பாசிவ் ஆடியோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ ப்ராடக்ட்டை பார்த்தின பிரைஸ் டீடைல்ஸ் இல்லை என்கொயரிஸ் எது தேவைப்பட்டாலும் கீழே வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.